ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து சோயா சங்க்ஸை நம்ம சாஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா இல்லை 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே வந்து அந்த சூடு தண்ணியிலே விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகி வரும். உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அதிலே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சோயா சங்க்ஸ் சாஃப்ட் ஆகிட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா இதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஆறிடுச்சுன்னா நீங்கள் கையை வச்சு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா தண்ணியுமே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம மசாலாலாம் போடும்போது நல்லா பைண்ட் ஆகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சோயா சங்க்ஸில் இருக்க ஈரப்பதமே போதுமான அளவுக்கு இருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இல்லை 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைதா இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சுது. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இல்லைனா இப்போவே கூட நீங்கள் அப்படியே டேரெக்டாக வறுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா போட்டோடே கரிஞ்சிடும். நல்லா கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணலாம், மொத்தமாகவும் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே ஒரே டைம் போட்டு தான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். பட் நீங்கள் உள்ளே போடும்போது இந்த மாதிரி ஒத்தையாக எடுத்து போடுங்க. மொத்தத்தையும் அப்படியே போட்டிங்கன்னா அது வந்து எல்லாமே ஒட்டிக்கும், நல்லா இருக்காது. ஸோ ஒன்று இந்த மாதிரி எடுத்து போடும்போது தான் அது வந்து உதிரியாகவே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட சுறுசுறுப்பு தரம்லாம் அடங்கியிருக்கும். அதே நேரத்தில் இதோட கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். இப்போது நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்த்து பண்ணுறதுனால முட்டையும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் முட்டை சேர்க்காமல் பண்ணுறதா இருந்தால் முட்டை போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னொரு பெரிய தாச்சி வச்சுருக்கேன். இதில் தான் நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த தாச்சில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயவே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாக இருக்குங்கிறனால உடனே முட்டைலாம் சேர்த்துக்கலாம். 2 முட்டை உடச்சி சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். ரொம்ப வந்து பொடி மாசாக்கிறாதீங்க, கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முட்டை எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே தாச்சில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். பூண்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இல்லை காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 15 போல் பீன்ஸும் ஒரு கேரட்டையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காய்கறிகள் வந்து எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட சாதம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியில் சாதம் வடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதோட நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல முட்டையும் சோயா சங்க்ஸும், அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் வந்து வடிக்கும்போது கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது வெந்துட்டுருக்குள்ள கொதிச்சிட்ருக்குள்ள அப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வடிங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். அதே நேரத்தில் சாதம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேகக்கூடாது. ஒரு 70% வெந்த உடனே வடிச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா சங்க்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். பாய்.